கியூட் பன்னி அண்ட் த பிளாக் ஹோல் பார்ட் 2. லாஸ்ட் டைம் வந்து பீட்டர் வந்து என்ன பண்ணா அப்படின்னா பன்னியை வந்து வெளியே விடுறான். அப்போ வந்து பன்னிக்கு வெளியே போக விரும்பலை, திரும்ப பீட்டர்கிட்டே வந்துருச்சு. அப்புறமா வந்து நெக்ஸ்ட் டே பீட்டர் வந்து ரேண்டமாக ஒரு ஸ்ட்ரீட்டில் நடந்து போயிட்டுருக்கான். அப்போ வந்து ஒரு கேர்ளை வந்து பார்க்குறான். ரெண்டு பேருமே வந்து பேசிக்கிறாங்க. இந்த மாதிரி ஹாய் உங்களோட நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பேசிக்கிறாங்க. This street is nice at night, isn't it? It is. The lights make everything look so magical. Not as magical as you. Oh, stop it. So, what do you usually do on weekends? Oh, just relaxing mostly. Maybe catch a movie. You? Sounds nice. We should hang out sometime. அப்புறமா ஓகே நம்ம வந்து கஃபேக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பீட்டர் வந்து சொல்கிறான். ரெண்டு பேருமே வந்து ஒரு கஃபேக்கு போகிறாங்க. ரெண்டு பேரும் அவங்களுக்கு பிடிச்ச ட்ரிங்க்ஸை வந்து ட்ரிங்க் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா வந்து பீட்டர் வந்து நம்பர் கேட்குறான். கேர்ளும் வந்து நம்பர் கொடுக்குறா. அப்புறமா வந்து ரெண்டு பேரும் நம்பரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்களோட கஃபேயோட டேட் வந்து முடிஞ்சிருச்சு. பீட்டர் வந்து அந்த பொண்ணை வந்து வழி அனுப்பி விட்டுருதான். அப்புறமா வந்து பீட்டர் வந்து வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்துட்டு பீட்டர் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த பொண்ணுக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணுறான். டெக்ஸ்ட் பண்ணதுக்கப்புறமா அந்த பொண்ணு கூட ரிப்ளை பண்ணுது. ஓகே நம்ம வந்து நெக்ஸ்ட் டே வந்து மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சொல்கிறா. உடனே இது வந்து நெக்ஸ்ட் டே பீட்டரும் வந்து என்ன பண்ணுறான், பஸ் ஸ்டாப்பில் வந்து நெக்ஸ்ட் டே வந்து மீட் பண்ணுறான். ரெண்டு பேரும் அப்புறமா பார்க்கு போகிறாங்க. அவங்களுக்கு பிடிச்சமான விஷயத்த வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து நீங்கள் என்ன படிச்சிங்க, எங்கே இருக்கீங்க, என்ன ஒர்க் பண்ணுறீங்களா, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அவங்களுக்குள்ளே வந்து அவங்கள பற்றின ஒரு சில விஷயங்களை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ரெண்டு பேருமே சந்தோஷமாக பேசிக்கிறாங்க. ஓகே நம்ம உட்காந்தது போதும், நம்ம ரெண்டு பேரும் நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்து ஒரு லாங் வாக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா வந்து பீட்டர் சொல்கிறான், ஓகே நீ வந்து என்னோட வீட்டுக்கு வரதுக்கு விருப்பப்பட்டேன்னா நீ என்னோட வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீட்டர் வந்து என்ன பண்ணுறான், அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரான். அதுக்கப்புறமா வந்து இதுதான் என்னோட ஃபிஷ் டேங்க், அதுக்கப்புறமா வந்து இதுதான் என்னோட ரூம், அதுக்கப்புறமா அது வந்து பன்னி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். அப்புறம் ரெண்டு பேரும் வந்து குக் பண்ணுறாங்க, சாப்பிட்றாங்க. இப்படியே அவங்களுடைய டேட்டிங் வந்து ரொம்பவும் அழகாக மூவ் ஆகிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா வந்து நைட்டில் டான்ஸிங் பண்ணுறாங்க. அப்புறமா வந்து சடனாக வந்து பீட்டருக்கு வந்து ஒரு விஷயம் தோணுது. ஓகே நீ இப்போ கிளம்பலான்னு சொல்லி அந்த பொண்ணை வந்து அமுச்சு விட்டுருதான். அதுக்கப்புறம் வந்து அந்த பன்னியை வந்து தூக்கிட்டு அந்த பன்னியை வந்து பார்க்கும்போது ஆக்சுவலி அது முயல் மாதிரியே அவனுக்கு ஃபீல் ஆகலை. அந்த பன்னிக்குள்ளே ஒரு கேர்ளோட சோல் இருக்கிற மாதிரி நம்ம பீட்டருக்கு வந்து தோணுது. அப்போது பீட்டர் வந்து என்ன பண்ணுறான், தூக்கிட்டு ஆக்சுவலி நான் அந்த பொண்ணோட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது நீ வந்து என்னையே பார்த்துட்டு இருந்த, என்ன அது ஒரு பன்னி வந்து என்னை பார்க்குற மாதிரி எனக்கு தோணலை, ஏதோ ஒரு கேர்ள் வந்து பொறாமப்பட்டு என்னை பார்க்குற மாதிரியே இருக்குது, இது வந்து உண்மையாகவே பன்னியா இல்லைனா ஒரு கேர்ளா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஸோடு இருக்கான். அப்போ பீட்டர் வந்து சொல்கிறான், ஓகே நம்ம கூட இருந்தது போதும், நம்ம வந்து இந்த பன்னியை வந்து வேறு யார்கிட்டையாவது பிடிச்சவங்ககிட்ட நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீட்டர் வந்து ஒரு முடிவு எடுக்கிறான். ஸோ வந்து பீட்டர் வந்து அந்த பன்னியை கொடுக்கறதுக்கு மனசே இல்லை. சரி இருந்தாலும் அவன் வந்து எப்போ பார்த்தாலும் நான் அலோனாக இருக்க தான் பிடிக்கும்னு அவனே வந்து சஃபர் பண்ணிக்கிட்டு சரி ஓகே இதுக்கு மேலே நம்ம கூட இருந்தது போதும் அப்படின்னு சொல்லிட்டு பன்னியை வந்து வேற ஒருத்தங்க கிட்ட கொடுத்துட்டு பீட்டர் வந்து வீட்டுக்கு வந்து படுத்துகிறான். வீட்டுக்கு வந்து படுத்துட்டு இருக்கும்போது அவனுக்கு வந்து ஃபீல் ஆகுது, ரொம்பவும் சேடாக ஃபீல் ஆகுது. சடனாக ஒரு ரெண்டு காது வந்து எழுந்துக்குது. உடனே வாட் இஸ் தட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து திரும்புகிறான். பார்க்குறான் அவனோட அந்த பன்னி மறுபடியும் நம்ம பீட்டர்கிட்டயே வந்துருச்சு. அப்போ வந்து அவன் சொல்கிறான், நீ என்ன இங்கே வந்து இருக்க, நான் வந்து உன்னை எவ்வளோ தூரம் தள்ளி கொடுத்தேன்னு தெரியுமா, நீ எப்படி இங்கே வந்து இருக்க அப்படின்னு சொல்லி பீட்டர் வந்து கேட்குறான். சடனாக அந்த பன்னி வந்து பேசுது, ஹே பீட்டர் அப்படின்னு சொல்லி பேசுது. பீட்டருக்கு ஷாக்கிங் ஆயிடுச்சு. நீ பேசுவியா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் நான் பேசுவேன், உனக்கு ஒன்று தெரியுமா, நீ தான் என்னோட சோல் அப்படின்ட்டு அந்த பன்னி வந்து சொல்லுது. பீட்டருக்கு சடனாக ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க, உனக்கு நான் எல்லா விஷயமும் காட்டுறேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் நெக்ஸ்ட் வேர்ல்டுக்கு போகிறாங்க. அவங்க நெக்ஸ்ட் வேர்ல்டுக்கு போய் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் நம்ம பார்க்கலாம். நம்மளுடைய சேனல் பிடிச்சிருந்து அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.